தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். ஐவர் குழு காங்கிரசினுடைய அந்த தலைவர் ஷோடங்கர் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியிருக்கிறார். கூட்டணிக்குள்ள மேலும் பல சலசலப்பும் அது விவாத பொருளாகவும் ஆயிருக்கு. தாவேகா எங்களை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பலத்தை வந்து அவங்க புரிஞ்சு இருக்காங்க டிவிக்கே. எனவேதான் வந்து எங்களை வந்து அவங்கள வந்து அகாமடேட் பண்ண விரும்புறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சினா எல்லார்ட்டையும் நாங்க பேசி வைக்கணும், குறுகிய வட்டத்துக்குள்ளான நாங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, நாகரிகமாக பல அரசியல் தலைவர்கள் நேருக்கு நேர் பார்த்தால் அந்த இது காட்டிக்க மாட்டாங்க, வெறுப்பை காட்டிக்க மாட்டாங்க. மேடைகள்ல பேசும்போது இது சொல்லுவாங்க, ஹாய் ஹலோன்னு சொல்லி. நம்ம நேருக்கு நேர் பார்த்தோம்னா, இப்போ ஒரு சித்தாந்தம் மற்றொரு எதிர் சித்தாந்தம் உடையவர்கள் நேர்ல பார்த்தா அப்படி பேசிப்பாங்க. ஆனால் அதோடு இவர் வந்து அலையன்ஸ் நெகோசியேஷன் டாக்ஸை வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த ஒப்பீடே பிழையானது அப்படின்னு சொல்லி பலரும் கருத்தை சொல்றாங்க. ஆமா, 100% தவறானது. சோ இது எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த கருத்தை? 100% தவறுதானதான். அதாவது இப்ப ஐயா தோழர் நல்லக்கண்ணு இறந்திருக்கிறாரு, காலமானார். அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. முருகன் பாஜக மத்திய அமைச்சர் போய் நேரில் அஞ்சலி செலுத்துறார். அது வேற விஷயம். பட் வந்து நாங்கள் வந்து கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், திமுக எங்களுக்கு சரியாக தரலன்னா நாங்கள் வந்து பாஜகவோட போயிடுவோம் கம்யூனிஸ்ட் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. ஒரு தீய சக்தின்னு சொல்கிற ஒரு தாவேக்காவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்கிறப்போ எப்படி ஏற்றுக்குவோம் அது திமுக? அண்ணா திமுகவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், திமுக சேர்க்கலன்னா நாங்கள் அண்ணா திமுகவோட போயிடுவோம்னு சொல்கிறப்போ திமுக எப்படி ஏற்றுக்கும்? ரசிக்குமாண்ணா? நீ காங்கிரஸ்கிட்ட இதே நினச்சி பாருங்க. டெல்லியில் காங்கிரஸ் எங்களை கூப்பிடலன்னா நாங்கள் பிஜேபியோட போயிடுவோன்னு ஒரு கட்சி சொன்னால் காங்கிரஸ் ஏற்றுக்குமா? ஜோடங்கிற ஒரு ஜோக்கரான்னு தெரில. அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க? தவறு இல்லையா அது? சரி இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு, இது திமுக இருந்திருக்குது, இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கிய பங்கு அதில் இருக்கு திமுகவுக்கு. ஸோ அதனால நாங்கள் டிவிக்கெல்லாம் சிலர் யாராவது பண்ணியிருக்கலாம், சில பேர் அதை கருத்தை தெரிவிச்சிருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். பட் நாங்கள் இப்போ திமுகவோட கூட்டணி நடத்துகிறோம்னு சொல்றது வேற. எங்களுடைய பலம் வந்து பார்க்க 10% 12%, 12% 20% ஒரு வார்த்தை சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாரு? என்ன கணக்கில் 12% 20%? என்ன தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் சேர்த்து சொல்றாரான்னு தெரியல. 20%ங்கிறத 4 மாநிலத்திலையும் காங்கிரஸுடைய செல்வாக்கு எவ்வளோங்கிறத சேர்த்து சொல்லிட்டாரு போட்டு. மறந்தாப்புல அவர் ஏதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம கேட்டது தெரியாம ஒரு 4 மாநிலத்தையும் சேர்த்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க 20% வாக்குவாங்க. அந்த வாக்கு அப்படி சொல்லிட்டாரோ ஓவரால் இந்தியா. அதுதான் சொல்றேன் நான். என்ன அதுதான் சொன்னேன். அவர் ஜோடங்கர்ல ஜோக்கருங்கிற என்ன காரணம்னா அவர் தப்பா பேசியிருக்காரு. நீங்க வந்து ஏன் அப்படி ஒரு அழுத்தம் தெரிவிக்கிறதுக்கு தான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்ப நீங்க திமுகவுக்கு எதிரான சில பேர் விமர்சனங்கள் சொன்னதை நீங்க வந்து திமுகவுக்கு வந்து இது அழுத்தம் கொடுக்குற மாதிரி இல்லை. அழுத்தம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இது எங்க கட்சி ஜனநாயக கட்சி, யார் வேணாலும் கருத்து தெரிவிக்கலான்னு சொல்றாரு. நீங்க ஒரு 3 பாயிண்ட் இதுல ஒன்று தாவேக்கா எங்களுடைய பலத்தை அது தெரிஞ்சுதான் எங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம். என்ன அது அவருக்கு வந்து தமிழக அரசியல் தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். 2வது 12% 20% சொல்ற ஒரு விஷயம். 3வது இன்னொரு விஷயம், திமுக வந்து இது உள்ளாட்சி தேர்தலில் அந்த 20% அதுக்கு வந்து நாங்க ரிசர்வேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு கேள்வி எல்லாம் சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான கூட்டணிக்கெல்லாம் வந்து திமுக வந்து சம்மதம் தெரிவிச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எதுவுமே அபிஷியலா திமுக சொல்லலை. கேசி வேணுகோபால் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு ஜோடங்கர் தான் சொல்றாரு. திமுக என்ன சொல்லவே இல்லை, யாருமே சொல்லலை. அதே மாதிரி ஜோடங்கர் கனிமொழியை போய் பார்த்து பேசுறது நாங்கள் பேசுகிறோன்னு அவர் தான் சொல்றாரு. இன்னும் கனிமொழி அபிஷியலாக சொல்லலை. புரியுதுங்களா? இது பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் டேட்டு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலையே.
நீங்க வாங்கன்னு இன்னும் உங்கள கூப்பிடலையே திமுக. நீங்க அதுக்கப்புறம்லாம் மத்த விஷயங்கள்லாம் பேசணும். அதனால நீங்க காத்திருக்கீங்கிறத ஒத்துக்கங்க. திமுக கொஞ்சம் கோவமா இருக்குங்கிறத ஒத்துக்கங்க. என்ன? எங்க ஆட்கள் சில பேர் தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள் சொன்னதில்ல. திமுக ஒரு மாரி கோவத்துல இருக்கு. அப்படிங்கிறத ஜோடங்கர் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்குமா? மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும். ஏன்னா அன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தது தனிப்பட்ட விஷயம்னீங்க. யாருமே அத வந்து ஒத்துக்கவே இல்ல. அட்மிட் பண்ணிக்கவே இல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் தான் சொன்னாரு. நான் போய் பார்த்தது உண்மைதான். அவர் மட்டும் தான் சொன்னார். அஃபிஷியலா காங்கிரஸ்ல யாருமே ஒத்துக்கல. விஜய் போய் பார்த்ததா? தெரியலையே! அப்படின்னு சொன்னாங்க. செல்வப்பிரந்தை வந்து இல்ல தனிப்பட்ட விஷயத்துல போய் பார்த்துருப்பாரு. இது சம்மந்தமா நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொன்னாரு. இது மட்டும் தான் நடந்துச்சு. நீங்க ஜோடங்கர் வந்து ஆமா கூப்பிட்டது சில பேர் பேச்சுவார்த்தை நடத்துனது உண்மைதான். தாவேக்கால வந்து கிட்டத்தட்ட 40 வயதுக்கு உட்பட்டவங்க ஒரு பெரிய லெவல்ல செல்வாக்கா அங்க இருக்கிறாங்கங்கிறது, இந்த விஷயம்லாம் எல்லாமே சொதப்பல், பெணாத்தல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. தன்னைத்தானே பெணாத்திக்கிறது பெரிய தற்பெருமைங்கிற மாரி பார்க்குறேன் ஹக்கீம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் இன்னொரு வகை மிரட்டலா தான் நான் பார்க்குறேன். இல்ல அப்போ ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அபிஷியலாவே அ டெல்லி தலைமையின் மூலமாக ஒரு ஏஜென்ட்டாக அனுப்பப்பட்டு, போய் தாவேக்காட்ட போய் பேசிட்டு வா அப்படின்ற மாரி, அப்போ இந்த பேச்சின் மூலமா அப்படிதான் தெரிய வருது. சோடங்கர் ஆமாமா வந்து நீங்க என்ன சொல்றாரு, தாவேக்கா ஓகே நாங்க ரெடியா இருக்கோம். உங்களோட பவர் எங்களுக்கு தெரியுது. நீங்க கணிசமா ஓட்டு வச்சிருக்கீங்க. 20% வச்சிருக்கீங்க. நாங்க ஒரு 20% வச்சிருக்கோம். ஆட்சிய புடிச்சிருவோம். அப்படின்ற ஒரு கணக்கு போட்டுருக்கலாம்ல ஆல்ரெடி. அதுதான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க ராகுலுடைய ட்ராமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். மீண்டும் ஒரு முறை ஜோடங்கருடைய அந்த ஒரு பதில் மூலம் பார்த்தா, ஒரு கன்சென்ட் யாருடைய ராகுலுடைய கன்சென்ட்ல தான் போய் பார்த்துருக்காரு பிரவீன் சக்கரவர்த்திங்கிறத மீண்டும் அவரு ப்ரூவ் பண்றாரு. ஆமான்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சு தானங்க திமுக தலைமை அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு போட்டு பார்க்குது. ராஜ்யசபா தர முடியாதுன்னு சொல்லுது. இவ்வளோதான் சீட்டு உங்களுக்குன்னு சொல்லுது. கடைசியா உங்கள்ட்ட பேசிக்கலான்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? நீங்க பண்ண சேட்டை தானே அது. நீங்க ஒரு கூட்டணி கட்சியாவோ, ஒரு நாகரிகமா நடந்துக்கலங்கிறதுக்கு தானே இப்ப திமுக ம். வச்சு செய்யுது. முதல்வர் வச்சு செய்றாரு. நீ அஃபிஷியலாலாம் பேச முடியாது. வா இங்க வீட்டுக்கு வா வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி ஒரு 4 இட்லிய போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க கேசி வேணுகோபால. அப்படிதான் நான் சொல்றேன். என்ன சாப்பிட்டுட்டு போயிட்டாரு தாண்டி எங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க? நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமேங்கிற மாரி தான் சிஎம் சொல்லி அனுப்பியிருக்காரு. நம்ம ராகுல்ட்ட இத பத்தி நாங்க பேசிட்டாங்க. சிஸ்டர் போய் பேசியிருக்காங்க. கனிமொழி சொல்லிட்டாங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஊன்னு தலையாட்டிட்டு இட்லிய சாப்பிட்டு போயிட்டாரு வேணுகோபாலு. ஜோடங்கர் போனப்போ அவர பார்க்கறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரம் நிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாலின்ட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் கனிமொழி அவங்க வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்க போறாங்க பதிலு? இல்ல ஏற்கனவே நீங்க கமிட்டி வந்து கூப்பிட்டு பேசுவோம். அப்ப பேசிக்கலாம் நம்ம. நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல போறாங்க. டீ சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். அவ்வளோதான். மத்தபடி அஃபிஷியலா திமுக இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கவில்லை அப்படிங்கிறது தான் 2ஆம் கட்ட தலைவருடைய தகவலா இருக்கு ஹக்கீம். சில தகவல் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதன் அடிப்படையில தான். ஒண்ணு அது 2 சம்மந்தப்பட்ட 2 பேர் மேல நடவடிக்கை 1. இன்னொன்னு இவ்வளோ சீட்டு தான். 25, 20. அதுக்கு மேல வாய்ப்பில்ல. 3வது ராஜ்யசபா இப்போதைக்கு தர முடியாது. இது 3யும் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களா உட்கார்ந்து அதுக்குள்ள உள்ளாட்சி சீட் ஷேரிங் சம்மந்தமாலாம் பேசி முடிச்சுட்டோம்னு இவரா சொல்றாரு. யார் அஃபிஷியலா சொல்றது? உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தமா இப்போ ஷீட் ஷேரிங்க்கான டைம் அது. இப்ப நீங்க அதுக்காக தான் கமிட்டி போட்டிருக்கீங்களா? வேடிக்கையா இருக்கே. ஜோடங்கர் பேச்சு எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாரி ஹக்கீம். நான் தான் சொன்னேன், நீங்க டிவிகேவோட தாராளமா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இதுல என்ன இருக்குன்றேன் நான். நீங்க உங்கள பார்த்து உங்கள ஆசைப்பட்டு ஒருத்தர் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு பெரிய செல்வாக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது தாராளமா போயிரலாமே. அப்ப உங்களுக்கு ஏன் ஒரு தடுக்கல் என்ன தடுக்கிறது என்ன பிரச்சனை? இந்த 10 எம்பிங்கிறது பிரச்சனையா இருக்குல்ல உங்களுக்கு. திருப்பி கிடைக்குமாங்கிற ஒரு பயம் இருக்கா இல்லையா? காங்கிரஸுக்கு. அப்படி இல்லன்னா வேற என்ன இருக்கு? அதான் சொல்லிட்டீங்கல்ல பெரும்பான்மையானவங்க கூப்பிடுறாங்க. தாவேகாவோட போணும்னு ஆசைப்படுறாங்க. ரைட்டு. ராகுல் காந்தியும் அதான் சொல்ட்டாரு. ராகுல் காந்தி சொன்னதன் அடிப்படையில தான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தாரு. ரைட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் நீங்க விட்டுட்டு மாட்றீங்கங்கிறேன் நான். ம்ஹ்ம். இல்லங்க திமுக ஏதாவது கால பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்ல பொழுதன்னைக்கும் நீங்க தான் இங்க அறிவாலயத்துக்கு பதிலா வந்து பார்த்து அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு போனீங்க. திமுக ஒரே ஒரு முறை ராகுல் காந்திட்ட சில தகவலுக்காக போனாங்க தாண்டி, வேற ஏதாவது அவங்க திமுக உங்கள பிரஷர் பண்ணுதா?
அப்படி பார்த்தா நீங்க கோச்சுக்கிட்டீங்கன்னா, திமுக தானே ஹக்கீம் அடிக்கடி போய் பார்க்கணும். அஃபிஷியலா சொல்றேன் நானு. ஏன்னா அப்படித்தானே பண்ணணும். காங்கிரஸ் ஏதோ போயிடுமோன்னு பயந்துகிட்டு திமுக இருக்கிற மாரி தெரியலன்றேன் நான். நீங்க தான் இங்க திமுக கழட்டிருமோன்னு ஒரு பயத்துல நீங்க இருக்கிற மாரி தெரியுது. அதனால இந்த இந்த பேட்டி இதெல்லாம் கூட ஒரு மறைமுகமான ஒரு 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 மிரட்டி பார்க்குற மாரி தானே இது. ஆமா, நாங்க வந்து டிவிகேவோட பேசிட்டு இருக்கோம். உண்மைதான்னு சொல்றது எல்லாமே திமுகவுக்கு ஒரு மிரட்டி பார்க்குறீங்க. திமுக தான் காதுலயே வாங்கலையே. வெயிட் பண்ணு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றேன். இருந்தா மிச்ச மீதி இருந்தா பொறுக்கிட்டு போ. அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கு. ஆமா, இதுதான் தற்போதைய எதார்த்தமான திமுகவுடைய நிலை. ஒரு ஐவர் குழுவினுடைய தலைவர் சீட் ஷேரிங்கான ரெப்ரசன்டேட்டிவ் இப்படி பேசுறாரு. திமுக நிச்சயம் ரசிக்காது இத. ஆமா. இவர் இப்படி பேசுறாரு. இன்னொரு பக்கம் தாவேகாவுமே வந்து ஓப்பனா வந்து அவங்க எதுவுமே காங்கிரஸ்க்கு ரியாக்ட் பண்ண மாரி தெரியல. அவ்வப்போது கமெண்ட் அடிக்கிறாரு ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம். இந்த மாரி திமுக பொருந்தா கூட்டணி ஆயிப்போச்சு. அங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்த சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் முடிய அப்படின்ற மாரி அவ்வப்போது அவர் கருத்து சொன்னாலும், டைரக்ட்டா கால் குடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரதமர் மோடியை விமர்சித்து ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிச்ச ராகுலுக்கு கூட ஒரு நன்றி கூட தெரிவிக்கல திரு விஜய் அவர்கள். 100% நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பிஜேபி ஒரே ஒரு வார்னிங் கூப்பிட்டு 2, 3 முறை அவரை கூப்பிட்டு பேசுனது விஜய்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டா தான். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஒருவேளை காங்கிரஸை திமுக கழட்டி விட்டா வந்தால் நீங்க சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கு பேசப்பட்டது. மற்றபடி கரூர் சம்பவம் சம்பந்தமா என்ன விசாரணைக்கு டெல்லியில விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு கேட்கும் இதுல பெரிய லெவல்ல என்ன இருக்குது கான்ஸ்பிரசி பெரிய சாட்டு என்ன மற்றபடி விஷயங்கள் அந்த மாதிரி எதுக்குமே இல்லையே. அதான் இது அவங்களுக்கு ஏற்கனவே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. விஜய்கிட்ட சொல்லப்பட்டுச்சு. இதை தான் அரைகுறைவா இவர் சொல்லிட்டாரு. யாரு? ஐஆர்எஸ் அருண்ராஜ். அவர் என்ன சொல்லிட்டாரு? எங்களை மிரட்ட ஆரம்பித்திருக்கு, அழுத்தம் கொடுக்கிறதுன்னு ஒரு மறைமுகமா ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஆளை காணோம். அவசரப்பட்டு பேசி விட்டாருன்னு தாவேக்கால எதுவும் கூப்பிட்டு மிரட்டி விட்டாங்களான்னு தெரியல. புரியுதுங்களா? அதனால 100% காங்கிரஸ் தாவேக்காவுடன் சேர்றத பிஜேபி ஒரு காலம் ரசிக்காது. ஒருவேளை அந்த தவறை விஜய் செய்தால் என்றால் கடும் விளைவுகளை அவர் சந்திப்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் கரூர் வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நேற்று சசிகலா சொல்லலையா, 1 வருஷம் காத்துட்டு இருந்தோம் தீர்ப்புக்கு, அடுத்த நாள் திடீர்னு வந்துருச்சு. அன்னைக்கு நான் கொண்டு போய் முதல்வர்னு கொண்டு போய் ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்தேன். கவர்னர் திடீர்னு எங்க போனாருன்னு தெரிலங்கிற மாதிரி தான். அடுத்த நிமிஷம் நாளைக்கு காலைல திருப்பி சிபிஐ கூப்பிடும் விஜய, உட்கார வச்சு அங்கே திகாரில் உட்கார வச்சிருவாங்க. அதுதான் நடக்கும். அதனால மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, திமுக ஒரு கட்டமைப்பு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்பட முடியாது. புரியுதுங்களா? செந்தில் பாலாஜி 18 மாசம் இருந்தாரு, அவங்க அசரல. பட் நீங்க அப்படி இல்லையே. 2 ட்ரிப்பு விசாரணை கூப்பிட்டாலே பயந்துருவீங்களே. ஆதவார்ஜுன் மாதிரி யாரெல்லாம் என்ன ஆகும்? 2 ட்ரிப்பு கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு? படுத்துருவாரு. என்ன அப்படியே கையை நீட்டி படுத்துருவாரு அவரெல்லாம். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவங்க ஈஸியா தாவேக்கா அவங்கள கூப்பிடாது. அது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் காங்கிரஸ் இங்க வந்து தொங்கிட்டு இருக்கு. நீங்க தாவேக்கா ஓகேன்னு சொல்லியிருந்தா போயிருப்பாங்களே கேம். நினைச்சு பாருங்களேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. திமுக பேசாம தான் இருக்கு. இவங்க நான் போயிடுவோம், நாங்கள் போயிடுவோன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னும் அதிகபட்சம் 10 நாள் இருக்குமா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு? ஒரு 10 நாள் இருக்கலாம் அதிகபட்சம். பிப்ரவரி 10ஆம் தேதி, சாரி மார்ச் 10ஆம் தேதி கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்ல, அதுக்குள்ள வந்துடும். அதனால இது எல்லாமே காங்கிரஸா டிராமா பண்ணிட்டு இருக்கு. டிவிக்கு போயிடும் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கடைசி வரைக்கும் பார்கின் பண்ணி ஏதாவது வந்த வரைக்கும் லாபம்னு ஏதாவது ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த விஷயம் திமுக தலைமைக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் அவங்க பேசாம ரசிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் உண்மை. சார், நீங்க ஒவ்வொரு பேட்டிகள்லயும் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருந்தீங்க. என்ன ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் பக்கமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் வந்து இன்னும் ஒரு முழு நேர அரசியல்வாதியா மாறலையா அப்படின்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்க. இப்போ நேற்று அறிவிப்பே வந்துருச்சு. வரும் மார்ச் 5ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். எலெக்ஷன் கேம்பெயின் தான் அநேகமா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷனா இருக்க போதுங்க. நல்லா பாருங்க.
நீங்க என்ன அபிஷியலா ஆ சார். சொல்லிட்டீங்களா இப்ப? என்ன வந்திருக்காரு? என்ன வராரு? 5ஆம் தேதி எங்க ம். வராரு? ம். ஆனா எதுவும் மேலதிக தகவல் நமக்கு தெரியல. நீங்க வேணா பாருங்க. சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. எலக்ஷன் அனவுன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் தான் வருவாரு ஹக்கீம் அவரு. ம். புரியுதுங்களா? இல்ல என்ன சார், அப்ப அந்த அனுமன் 5ஆம் தேதி ஆ ஃபைனலைஸ் ஆயிடுமா? அப்ப காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்கிறது, அது வந்து சும்மா ஒரு போட்டு டிஎம்கே கூட பார்க்குறது. தான் நம்ம இருப்போம். போட்டு போட்டு அப்படி இல்லாட்டி பார்க்குறது. டிவிகே தான் போவோம் அப்படின்னு அந்த ஆ அன்னைக்கு நம்ம அது ஃபைனலைஸ் அதான் ஆயிருமா? அதான் போட்டு போட்டு பார்க்குறது தான். ராகுல் காந்தி வராருங்க. அதுக்குள்ள ஃபைனல் பண்ணலன்னா, நேரா பனையூருக்கு போயிருவாரு பார்த்துக்கங்கன்னு சொல்றது தான் இது. சும்மா மிரட்டி பார்க்குறது தானே. இது ஒரு வகை மிரட்டல் தானங்க. ஓ! ஏங்க ஓ! நீங்க நீங்க புரோகிராம் சொல்லுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன் புரோகிராம்னா எப்படி வரணும் ஹக்கீம்? ம். இப்ப பிரைம் மினிஸ்டர் வராரு, அமித்ஷா வராரு, ராஜ்நாத் ம். சிங் வராரு, என்ன நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. வர்றாங்கன்னா என்னென்ன புரோகிராம்ஸ்? மினிட் பை மினிட் புரோகிராம் வந்துருதுங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் டூ ஃபங்ஷன் ஸ்பாட் அங்கேருந்து இங்க அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துரும். இவருக்கு இது 5ஆம் தேதி வருவார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஏதோ கிராம கமிட்டியோ ஏதோ ஒண்ணுக்காக ஆமா. பிரியங்காவும் தனியா வராரு, ராகுல் காந்தியும் வராருன்னு சொன்னாங்க. ஜனவரி முடிஞ்சு போச்சு, அ பிப்ரவரி முடிஞ்சு போச்சு. இப்ப மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல மார்ச் இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ன்னு சொல்றாங்க. அதனால இதுவும் அதுதான். இது ஒரு வகை பிரஷர். 5ஆம் தேதி வராருங்க. அப்புறம் அதுக்குள்ள முடிக்கலன்னா அவரு வந்து சொல்ட்டாரு. நீங்க டேட் வாங்குங்க, டைம் வாங்குங்க. விஜய போய் நான் பார்த்துறேன். இல்ல விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு பேசிடுறோம்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்றது தான். இது எதுவுமே நடக்காது. காங்கிரஸ் திமுக விட்டு போகாது. அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன். பார்ப்போம். நீங்க வேணா பார்க்க தானே போறோம். 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்ப்போம். கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் திமுகவ, காங்கிரஸ் இப்படியே சுத்தி சுத்தி வருமே தாண்டி, இத விட்டு போகாது. இப்பதான் இடையில ஒண்ணு பார்த்தேன். இந்த ஜப்பான்லயே எங்கேயோ நினைக்கிறேன். ஒரு ஒரு குட்டி குரங்கு. இந்த பொம்மைய எடுத்துக்கிட்டு, தாய் எல்லாம் விரட்டிட்டாங்கங்கிற மாரி, அதே நிலைமை தான் இன்னைக்கு காங்கிரஸுடைய நிலைமையா தெரியுது எனக்கு. அந்த பொம்மைய தூக்கிட்டு சுத்திட்டே இருக்கேன் ஒழிய, விட்டு எங்கேயும் போகாது. அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால ராகுல் காந்தி வராரு, ஜோடங்கர் வராரு, கேசி வேணுகோபால் வர்றத எல்லாம் திமுக பார்த்துட்டு இருக்கு. ம். ஸ்பெக்டேட்டரா இருந்து பார்த்துட்டு இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கங்கிற மாரி. பார்ப்போம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சீட் ஷேரிங்கும் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இவங்க காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இந்த தொகுதிகள் கன்ஃபார்ம் ஆகுறது வந்து இறுதியாக கடைசி கட்சி கண்டிப்பா. அவங்களுக்கு ஆகுமா? அல்லது முதல்ல அவங்களுக்கு முடிச்சுட்டு மத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்களா? இல்ல கடைசியா தான் வரும்னு நெனைக்கிறேன் நான். ஏன்னா, அவங்களுக்கு டைம் அதாவது கரெக்ட்டா நம்பர் ஃபிக்ஸ்டு. ம். நம்பர் அனவுன்ஸ் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு என்ன பேச வேண்டிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப நீங்க முஸ்லீம் லீக்கோட பேசுனாங்க. 3லேருந்து 2 குறைச்சாங்க. 2 எதுங்கிறதையும் ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. சரி 2ன்னு சொல்லுங்க காதர் மதீன்ட்ட சொல்லியிருப்பாங்க. காதர் மதீன் தரப்பு பேசியிருப்பாங்க. சரி 2ங்கிறப்ப எது எதுன்னு கேட்கறதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சிருச்சு. அதே மாரி தான் மதிமுக. மனிதநேய மக்கள் கட்சி. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க காங்கிரஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தானே அவங்க ஆசைப்படுற மாரி 32னா கூட சொல்ல வேண்டிய தகவல் தானே. 32 ரைட் சார் நீங்க ஃபைனல் பண்ணுங்க 32 அப்படின்னு சொல்றது தானே. இப்ப அவங்க இந்த 25 மேல வரமாட்டேங்குது திமுகங்கிறதுனால தானே அவங்க போராடிட்டு இருக்காங்க. ம். இப்படி சுத்தி சுத்தி வர்றதுக்கு காரணமே அட்லீஸ்ட் 28வது குடுங்க, 30வது குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தானே இழுக்குது. இன்னும் திமுக வந்து அதுக்கு வந்து எஸ் சொல்லல. அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. அதனால கடைசியா தான் இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. நிச்சயமா சார். திமுக, காங்கிரஸ் கூட்டணியிடையே சலசலப்பான கருத்துக்களை தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பு தான் கூறி வருகிறது. திமுக தரப்பு பல ராஜக ரீதியில பல மூவ்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சுமூகமாக கடைசியில வழிக்கு வந்துருவாங்க. நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுருவாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த நன்றி. நன்றி.